நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா யூனிட் சிக்ஸ்னால் தமிழ் சொசைட்டியில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் சிற்றிலக்கியங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். சிற்றிலக்கியங்கள் என்ன சொல்லலாம்னா, சிற்றிலக்கியத்திற்கு பிரபந்தம் என்ற பேர் இருக்கான். சிற்றிலக்கியத்திற்கு என்ன பேர் இருக்குது? பிரபந்தம் என்ற பேர் இருக்குது. பிரபந்தம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு வடமொழி சொல். பிரபந்தம் என்பது என்னென்னா, அது ஒரு வடமொழி சொல். அப்போ பிரபந்தம் என்றால் என்னென்னா, நன்கு கட்டப்பட்டதுன்னா இலக்கணங்கள் படி அந்த முறை சேர அனைத்தும் சரியாக பொருள் கொள்ளும்படி இலக்கணங்கள் சேர்ந்து நன்கு கட்டப்பட்டதுன்ற அதோட பொருள். சிற்றிலக்கியத்திற்கு பிரபந்தம் என்ற பேர். பிரபந்தம் என்பது வடமொழி சொல். பிரபந்தம் என்பதனால் நன்கு கட்டப்பட்டது என்று பொருள். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த சிற்றிலக்கியம் அறம், பொருள், இன்பம், வீடு என்ற உறுதி பொருளை நாளில் ஏதாவது ஒன்றை பற்றியோ இல்லை அதை ஏதாவது ஒரு சிலவற்றையோ பாடுறது தான் சிற்றிலக்கியம். எப்படி சிறுகாப்பியம் போல், அப்படி 50 காப்பியம் 5 காப்பியம் பார்க்கும்போது அதை பார்க்கலாம். இந்த நாளில் ஒன்றை பற்றியோ இல்லைன்னா அதை 2 3 பற்றியோ சொல்கிறது தான் என்னது சிற்றிலக்கியங்கள். சிற்றிலக்கியங்கள் பார்த்தீங்கன்னா, சிற்றிலக்கியத்திற்கு இலக்கணத்தை கூறும் நூல்கள் பார்த்தீங்கன்னா பாட்டிய நூல்கள். எப்படி இலக்கணத்தை கூறும் நூல் பார்த்தீங்கன்னா பாட்டியல் நூல்கள். சிற்றிலக்கியத்தோட இலக்கணத்தை கூறும் நூல் பார்த்தீங்கன்னா பாட்டியல் நூல்கள். இந்த சிற்றிலக்கியத்தின் இலக்கணத்தை தெளிவாக கூறும் நூல் பார்த்தீங்கன்னா பன்னிரு பட்டியல். எப்படி சிற்றிலக்கியத்தின் இலக்கணத்தை தெளிவாக கூறும் பார்த்தீங்கன்னா பன்னிரு பாட்டியல். இந்த நூல் தான் சிற்றிலக்கியத்தோட இலக்கணத்தை தெளிவாக கூறுது. சிற்றிலக்கிய வகை மொத்தம் எத்தனை? 96. இந்த 96 சொல்கிற நூல் எதுன்னு பார்த்தோன்னா பிரபந்த மரபியல் தான் முதல்ல சொல்லுது. சிற்றிலக்கிய வகை 96 அப்படின்றத முதல் சொல்கிறது பிரபந்த மரபியல். அந்த பாருங்கள், பிள்ளை கவி முதல் புராணம் ஈராக 96 என்று தொகையாம் என்பது பிரபந்த மரபியல் நூற்பா. அப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளைத்தமிழ் முதல் புராணம் வரைக்கும் ஈராக 96 என்பது தொகையாமல் இந்த 96 தான். அப்போ சிற்றிலக்கியம் 96ன்னு சொல்கிறதே பிரபந்த மரபியல் நூல் தான் சொல்லுது. அதே போல் பார்த்தீங்கன்னா, நம்ம சிவந்து எழுந்த பல்லவராயன் உலகில் படிக்காசு புலவர் அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னா, 96 கோல பிரபந்தங்கள் கொண்ட பிரான் அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? 96 கோல பிரபங்கள் கொண்ட பிரான் படிக்காசு புலவர் சிவந்து எழுந்த பல்லவராயன் உலாவில் சொல்கிறாரு. நம்ம உலா பார்க்கும்போது பார்ப்போம். அந்த உலாலேயே இவர் சொல்லியிருப்பார் இந்த மேற்கோள்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, சிற்றிலக்கியத்திற்கு பிரபந்தம் என்ற பெயர் இருக்குது. பிரபந்தம் என்பது வடமொழி சொல். இது பிரபந்தம் என்றால் நன்கு கட்டப்பட்டது. சிற்றிலக்கியத்தின் இலக்கணத்தை கூறுவது பாட்டியல் நூல்கள். அந்த இதில் சிறப்பாக கூறுவது பன்னிரு பாட்டியல். 96ன்னு சொன்னது பிரபந்த மரபியல். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, சிற்றிலக்கியத்தோட இலக்கணத்தை கூறும் பாட்டியல் நூல்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாட்டியல் நூல்களோட விவரத்தை இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பன்னிரு பாட்டியல்னா பன்னீர்னு வந்தாலே 12 பேர். எப்படி பன்னீர் பாட்டியல்னு வந்தாலே 12 நபர்கள் எழுதுனதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ பன்னீர் பாட்டியல் ஆசிரியர் 12 பேர், அவ்வளோதான். இப்போ வெண்பா பாட்டியல் பார்த்துக்கோங்க. வெண்பா பாட்டியல் யாருன்னா குணவீர பண்டிதர். வெண்பா பாட்டியல் யார்? குணவீர பண்டிதர். நீங்கள் எப்படி ஷார்ட்கட் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்ற மாதிரி வெள்ளையாக இருக்கிறவன் குணமாக இருக்கிறவன் தான் வெள்ளையாக இருப்பான்னு வச்சுக்கோங்க. எப்படி குணமாக இருப்பவன் தான் வெள்ளையாக இருப்பான்னு வச்சுக்கோங்க. அப்போ வெண்பா பாட்டியல் யார்? குணவீர பண்டிதர். அடுத்து நீங்கள் நவநீத பாட்டியல் பார்த்தீங்கன்னா, அது டேரெக்டாக நவநீத அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரபந்த மரபியல். இந்த பிரபந்த மரபியல் தான் என்ன சொல்லியிருக்கு? சிற்றிலக்கியம் 96 சொல்லியிருக்கு. அது ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா சிதம்பர பாட்டியல் யாருன்னா பரஞ்சோதியார். சிதம்பரத்தில் தான் யார் இருக்காரு? நம்ம பரஞ்சோதி சிவபெருமான் இருக்கார். அப்போ சிதம்பர பாட்டியல் பரஞ்சோதி அப்படி ஏற்றிக்கங்க. பிரபந்த மரபியல் தான் சிற்றிலக்கியம் 96 சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா பிரபந்த தீபிகை முத்து வெங்கட சுப்பையார். நீங்கள் முத்து படத்தில் மீனா தீபம் கொண்டு போகிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தீபம்னா முத்து, தீபம்னா முத்து அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. அடுத்து வரையறுத்த பாட்டியல், அதுக்கும் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. வரையறுத்த பாட்டியலுக்கும் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா 5 இலக்கணங்களையும் கூறி பாட்டியல் கருத்துக்களையும் கூறும் பாட்டியலை தான் சொல்கிறாங்க. இலக்கண விளக்க பாட்டியல். என்னது இலக்கண விளக்க பாட்டியல்? யாருன்னா வைத்தியநாத தேசிகர். அப்போ ஷார்ட்கட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வைத்தியர் தான் உங்களுக்கு என்ன கொடுப்பாரு? விளக்கம் கொடுப்பாருன்னு வச்சுக்கோங்க. வைத்தியர் தான் விளக்கம் கொடுப்பாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ இலக்கண விளக்க பாட்டியல் வைத்தியநாத தேசிகர். அடுத்து தொன்னூல் விளக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வீரமாமுனிவர். தொன்னூல் விளக்கம் யாருன்னா வீரமாமுனிவர். அடுத்து முத்து வீர பாட்டியல்னா அதே முத்து வீரிய உபாத்தியாயர். சுவாமிநாத பாட்டியல் சுவாமிநாதன். இதில் ஒரு 3-4 பேர் தான் டிஃப்ரெண்ட் ஆகும். மற்றதெல்லாம் ஈஸியாகவே அப்படியே பார்த்துடலாம். நீங்கள் பன்னீர் பாட்டியல் 12 பேர். வெண்பா பாட்டியல் எப்படி வெள்ளையாக இருக்கிறவன் தான் குணமாக இருப்பான்னு வச்சுக்கிட்டாங்கன்னா வெண்பா பாட்டியல் குணவீர பண்டிதர். நவநீதத்துக்கு அப்படி நவநீதம் வந்துடும். பிரபந்த மரபியலுக்கு பேர் தெரியல. சிதம்பரம் பரஞ்சோதியில் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கலாம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா பிரபந்த தீபிகை முத்து படத்தில் தீபத்தை கொண்டுட்டு வருவாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ பிரபந்த தீபிகை முத்து. அப்புறம் வரையறுத்த பட்டியலுக்கு பேர் தெரியல. இலக்கணம் வைத்தியர் தான் விளக்கம் கொடுப்பாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ இலக்கண விளக்க பட்டியல் வைத்தியநாத தேசியர். தொன்னூல் விளக்கம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதான் வீரமா முனிவர் எழுதியிருக்காரு. முத்துவீர பட்டியல் வந்து முத்துவீரனார். சுவாமிநாத பட்டியல் சுவாமிநாத கவிராயர். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வேறு பேர் வந்திருக்கு. இந்த வெண்பா பட்டியலோட வேறு பேர் வச்சினந்தி மாலை. அப்போ என்ன ஷார்ட்கட் வச்சுருக்கான் ஏற்கனவே குணமாக இருக்கிறவன் தான் வெள்ளையாக இருப்பான்னு வச்சுருக்கேன். அவன் என்ன செய்கிறான், மாலை போட்டே இருப்பான். வெள்ளையாக இருக்கிற குணமாக இருக்கிறவன் என்னது, மாலையை கழுத்தில் மாட்டிக்கிட்டே இருப்பான்னு வச்சுக்கோங்க. அப்போ வச்சனந்தி மாலை. அப்போ வச்சனந்தி மாலைன்னு யார், குணவீர பட்டியல் குணமாக இருக்குது. அப்புறம் அப்போ குணவீரர் என்னது, வெண்பா பட்டியல். அப்போ வச்சனந்தி மாலை வந்து வெண்பா பட்டியலோட வேறு பேர் என்னது, வச்சனந்தி மாலை. இப்போ நவநீத பட்டியலோட வேறு பார்த்தீங்கன்னா கலித்துறை பட்டியல். நவநீத பட்டியலோட வேறு பாரு கலித்துறை பட்டியல். இப்போ பார்த்தீங்கன்னா நவநீதர்னா கிருஷ்ணரை வச்சுக்கோங்க. அப்போ கிருஷ்ணருக்கு களி கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. கிருஷ்ணருக்கு வெண்ணெய் கொடுக்கல, இங்கே நம்ம களி கொடுக்குறோம். கிருஷ்ணருக்கு என்ன கொடுக்குறாங்க, களி கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. அப்போ நவநீத பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா அதோட வேறு பேர் கலித்துறை பட்டியல். நவநீத பட்டியலுக்கு வேறு பேர் கலித்துறை பட்டியல். அடுத்து வரையறுத்த பட்டியல். வரையறுத்தேன்னா உங்களுக்கு ஒரு திருமண சடங்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு சம்மந்தம் பண்ணுறப்போ ஒரு வரைமுறை வைக்கிறாங்க. நீங்கள் போய் ஒரு நிச்சயம் பண்ணுறீங்க, சம்மந்தம் பண்ணுறப்போ வரைமுறை பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா வரையறுத்த பட்டியல் என்னது, சம்பந்த பட்டியல். வரையறுத்தேன்னா நீங்கள் சம்மந்தம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வரமுறை கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ சம்பந்த பட்டியல் அதுக்கு பேர் என்னது, வரையறுத்த பட்டியல். வரையறுத்த பட்டியலோட வேறு பெயர் சம்பந்த பட்டியல். இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டியலின் நூல்களில் முற்பகுதியில் இருப்பது பொருத்தங்களும் பிற்பகுதியில் இருப்பது சிற்றிலக்கியங்களும் சொல்கிறாங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா மங்கள பொருத்தத்தை மட்டும் கூறுவது. ஏற்கனவே சொல்லிட்டோம், சம்மந்தம் பண்ணுறது யார், வரையறுத்த பட்டியல். அப்போ சம்மந்தம் பண்ணால் என்ன செய்யணும், அடுத்து மங்களம் கல்யாணம் தான் பண்ணணும். அப்போ கல்யாணத்தை பற்றி மங்களத்தை பற்றி சொல்கிறது நம்ம வரையறுத்த பட்டியல் தான். சிற்றிலக்கிய வகையில் கூறாத பட்டியலும் வரையறுத்த பட்டியல் தான். அதுதான் திருமணத்தை பற்றி சொல்கிறப்ப எப்படி சிற்றிலக்கியத்தை சொல்லும், மங்களத்தை பற்றி தானே சொல்லுது. அப்போ மங்களத்தை பற்றி மங்கள பொருத்தத்தை மட்டும் கூறுவது வரையறுத்த பட்டியல். சிற்றிலக்கியத்தை பாடாத பட்டியல் எதுனாலும் வரையறுத்த பட்டியல் தான். இப்போ பார்த்தீங்கன்னா 11 மேற்கணக்கிற்கு இலக்கணம் கூறும் நூலும் பன்னீர் பட்டியல். 11 மேற்கணக்கு நூல்களுக்குமே இலக்கணம் கூறுது. பன்னீர் பாட்டியல் என்பது இலக்கிய வகைக்கு இலக்கணம் கூறும் நூல், அவ்வளோதான். பன்னீர் பாட்டியல் என்பது இலக்கிய வகைக்கு இலக்கணம் கூறும் நூல். இப்போ பார்த்தீங்கன்னா சிற்றிலக்கியம்னா என்னன்னு பார்த்துட்டீங்க. அந்த சிற்றிலக்கியத்துக்கு இலக்கணம் கூறு என்னது, பாட்டியல் நூல்கள். அந்த பாட்டியல் நூல்கள் யார் யார் எழுதியிருக்கா, என்ன நூல் யார் எழுதியிருக்கா, அதோட வேறு பேர்கள் பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா சிற்றிலக்கியத்துக்கு டைரெக்டாக உள்ளே போகிறோம். சிற்றிலக்கியத்தின் வேந்தர் யாருன்னா குமரகுருபர். சிற்றிலக்கியத்தின் வேந்தர் யார், குமரகுருபர். அப்போ குமரகுருபருக்கு வேறு பேர் என்னென்னா பிரபந்த வேந்தர்னு ஒரு பேர் இருக்குது. சிற்றிலக்கிய வேந்தர் அவர் தான். பிரபந்த வேந்தர் யார், குமரகுருபர் தான். சிற்றிலக்கியத்தில் நிறையா பாடல்கள் இவர் தான் பாடியிருக்கனால இவர் வந்து என்னது, சிற்றிலக்கிய வேந்தர் குமரகுரு. ஒரு இன்னொரு பேர் பிரபந்த வேந்தர். இப்போ நம்ம என்ன ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம், பரணி பார்க்க போகிறோம். நம்மளோட சிற்றிலக்கியத்தில் முதல்ல என்ன பார்க்குறோம், பரணி. போர்க்களம் தெய்வமான கொற்றவையை பாடும் நூல். போர்க்களம் தெய்வமான கொற்றவையை பாடும் நூல் தான் பரணி. இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்கோம். அணை 1000 அமரிடை வென்ற மணவனுக்கு வகுப்பது பரணி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, அணை 1000 அமரிடை வென்ற மணவனுக்கு வகுப்பது பரணி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பரணி எப்படின்னு பார்த்தீங்கன்னா தோற்றோரால் பெயர் பெற்ற ஒரே சிற்றிலக்கியம் பரணி. எப்படி, தோற்றோரால் பெயர் பெற்ற சிற்றிலக்கியம் ஒரே இது பரணி. யார் அந்த இதில் தோக்குறாங்களோ அவங்க பேரில் பாடுறது தான் இந்த பரணி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பரணியில் முக்கியமான டாப்பிக்கை மட்டும் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். இந்த பரணி பார்த்தீங்கன்னா நமக்கு முதல் பரணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு முதல் பரணி என்னது, கலிங்கத்து பரணி. நமக்கு முதல் பரணி என்னது, கலிங்கத்து பரணி. மற்ற டீட்டெயில் நிறையா இருக்குது. நம்மளுக்கு முதல்ல இந்த டாபிக் உள்ளே இருந்தப்போ ஃபுல்லாக பார்த்தோம். இப்போ நம்ம யூனிட் 6னால் அந்த என்ன டீட்டெயிலோ இருக்கிறத மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். இந்த இதை வேணால் எடுத்துக்கலாம். 2 அடி தாலி செயலால் பாடப்படுவது பரணி. 2 அடி தாலி செயலால் பாடப்படுவது பரணி. ஆனால் நம்மளுக்கு பரணியில் முதல் பரணி என்னது, கலிங்கத்து பரணி. அந்த பார்த்தீங்கன்னா முதலாம் குலோத்துங்கனின் படைத்தளபதி கருணாகர தொண்டமானுக்கும் கலிங்க மன்னன் அனந்தவர்மன் சேஷ்டாங்கனுக்கும் நடந்த போர் பற்றி கூறுவதுதான் கலிங்கத்து பரணி. எப்படி, முதலாம் குலோத்துங்கனின் படைத்தளபதி கருணாகர தொண்டைமானுக்கும் கலிங்க மன்னன் அனந்தவர்மன் சேஷ்டாங்கனுக்கும் நடந்த போர் பற்றி கூறுவதுதான் கலிங்கத்து பரணி. அப்போ முதல் பரணி என்னது, கலிங்கத்து பரணி. ஆசிரியர் யாருன்னா ஜெயம் கொண்டார். கலிங்கத்து பரணி ஆசிரியர் ஜெயம் கொண்டார். பரணி பாடுவதில் வல்லவர் யார், ஜெயம் கொண்டார். பரணி பாடுவதில் வல்லவர் யாருன்னா ஜெயம் கொண்டார். இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன பரணி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கலிங்கத்து பரணி ஆசிரியர் யார், ஜெயம் கொண்டார். பாடப்பட்டவர் கருணாகர தொண்டைமான், அந்த படைத்தளபதி, அவரை வச்சு தான் பாடியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தக்கையாக பரணி யார், ஒட்டக்கூத்தர். தக்கையாக பரணி ஒட்டக்கூத்தர். கொப்பத்து பரணி கூடல் செங்கமத்து பரணி. எப்படி,
தக்கையாக பரணி ஒட்டக்கூத்தர், குப்பத்து பரணி கூடல் சங்கமத்து பரணி, 2 பேத்துக்குமே ஆசிரியர் தெரியலை. 3வது பார்த்தீங்கன்னா அஞ்ஞானவதை பரணி. என்னது அஞ்ஞானவதை பரணி? யாருன்னா தத்துவராயர் பாடியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா மோகவதை பரணி யார்? தத்துவராயர் பாடியிருக்காரு. நீங்கள் மேகம்னு வச்சுக்கோங்க. அதாவது தத்துவமாக இருக்கிறவன் தான், ஞானமாக இருக்கிறவன் தான் தத்துவம் சொல்லுவான்னு வச்சுக்கோங்க. அஞ்ஞானவதன் பரணி தத்துவ ஞாயிறு. அப்போ ஞானமாக இருக்கிறவன் என்ன செய்வான்? தத்துவம் சொல்லுவான்னு வச்சுக்கோங்க. அந்த மோகவதை பரணிக்கு மேகத்தில் தத்துவம் வந்து மேகத்தில் போகிறது, மேகத்தை பார்த்து தத்துவம் சொல்லுவான்னு வச்சுக்கோங்க. நமக்கு மோகம் தேவையில்லை, நமக்கு தேவை ஷார்ட்கட்டு தான். அப்போ மேகவதை பரணி யாருன்னா மேகத்தில் தத்துவமாகவே தத்துவம் சொல்லுவேன். மேகம் போகிறப்ப மேகத்தை பார்த்து தத்துவம் சொல்லுவான்னு வச்சுக்கோங்க. ஞானமாக இருக்கிறவன் தத்துவம் சொல்லுவேன், மேகத்தை பார்த்து தத்துவம் சொல்லுவான்னு வச்சுக்கோங்க. அடுத்து பாசவதை பரணி யார்? வைத்தியநாத தேசிகர். யார்? பாசவதை பரணி வைத்தியநாத. வைத்தியர் உங்கள் மேலே பாசமாக இருக்கிற வச்சுக்கோங்க. வைத்தியர் உங்கள் மேலே பாசமாக இருக்கிறன்னு வச்சுக்கோங்க. அப்போ பாசவதை பரணி யார்? வைத்தியர். அடுத்து பார்த்தீங்கன்னா சீனத்து பரணி மூப்பி பாலசுப்ரமணியன். நீங்கள் வேணால் இவரை வச்சுக்கோங்க, நம்ம எஸ்பி பாலசுப்ரமணியன் வச்சுக்கோங்க, சிங்கர். அவர் சீனாவில் போய் நிறையா பாட்டு பாடிருங்க வச்சுக்கோங்க. இப்போ சீனத்து பரணி எஸ்பி பாலசுப்ரமணியன் வச்சுக்கோங்க. திராவிடத்து பரணி யார்? ராசக்கவிஞர். திராவிடத்து பரணி யாருன்னா நம்ம திராவிடத்தில் ஒரு எம்பி ராசா இருக்காரಲ್ಲ, அவரை கூட வச்சுக்கோங்க. அப்போ திராவிடத்து கவிஞர் யார்? ராசக்கவிஞர். வங்கத்து பரணி யாருன்னா அரங்க சீனிவாசன். நீங்கள் எப்படி வச்சுக்கோங்க ஷார்ட்கட்? வங்கம் அரங்கம். என்னது? வங்கம் அரங்கம். அப்போ வங்கத்து பரணி யாருன்னா அரங்க சீனிவாசன். வங்கத்து பரணி யாருன்னா அரங்க சீனிவாசன், வங்கம் அரங்கம். அடுத்து பார்த்தீங்கன்னா புரட்சித்தலைவி போர் பரணி யாருன்னா அக்னிபுத்திரன். புரட்சித்தலைவி போர் பரணி யாருன்னா அக்னிபுத்திரன். இதுவரைக்கும் எல்லா பரணி என்னது தோற்றரால் மட்டும்தான் பாடப்படும். இந்த வென்றோரால் பாடப்பட்ட பரணினா இந்த திராவிடத்து பரணி, இந்த புரட்சித்தலைவி போர் பரணி, இவங்க 2 மட்டும்தான் வெற்றி பெற்றவர்களுக்காக பாடினது அப்படின்ற ஒரு முக்கியமாக இந்த தகவல் இதில் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பரணி பார்த்தோன்னா பரணி வந்து தோற்றரால் பாடப்பட்ட ஒரே நூல். முதல் பரணி யார்? கலிங்கத்து பரணி. பரணி எழுவதில் வல்லவர் யாருன்னா பரணி பாடுவதில் வல்லவர் யாருன்னா ஜெயங்கொண்டா. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, இதில் மேற்கோள்கள் ஒன்றும் பெரிய அளவில் இல்லை. நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா பிள்ளைத்தமிழ் பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னது? பிள்ளைத்தமிழ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிள்ளைத்தமிழ். பெரியவர்களை குழந்தைகளாகவே பாவித்தும் இலக்கியம் இது. எப்படி? பெரியவர்களையும் குழந்தைகளாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஆழ்வார்கள் பார்த்தோம்ல, நம்ம பெரிய ஆழ்வார் வந்து எப்படி பெரிய கண்ணு ராமகுலம் பார்த்தோம்ல. இப்போ பெரிய கண்ணு என்னது? கண்ணனை குழந்தையாக பாவித்து பாடியிருப்பார். அவர் குலசேகரர் ராமனை குழந்தையாக பாவித்து பாடுவார். பெரிய ஆளுகளை குழந்தையாக பாவித்து பாடுவது தான் பிள்ளைத்தமிழ். இதுக்கு வேறு பேர் பார்த்தீங்கன்னா பிள்ளைக்கவி, பிள்ளைப்பாட்டு என வேறு பேர் உண்டு. பிள்ளைத்தமிழுக்கு என்ன பேர் இருக்குது? பிள்ளைக்கவி, பிள்ளைப்பாட்டு. அதிலே பிள்ளைன்னு வரனால ஈஸியாக இருந்துடும். இந்த கேள்வி ரிப்பீட்டராக இருக்குது. குளவி மருங்கினும் கிளவதாவதும். எப்படி? குளவி மருங்கினும் கிளவதாவதும் என்ற தொல்காப்பிய இலக்கணத்தால் சூட்டப்பட்ட இலக்கியம் பிள்ளைத்தமிழ். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்திருக்கு, பார்த்துக்கோங்க. ஒற்றைப்படை மாதத்தில் தான் பாடுவாங்களாம். குழந்தை பிறந்து 3வது மாதத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 3, 5, 7, 9, 21 மாதம் வரை பாடுவாங்க. பிள்ளைத்தமிழ் 2 வகைப்படும். எப்படி? ஆண்பால் பிள்ளைத்தமிழ், பெண்பால் பிள்ளைத்தமிழ் 2 வகைப்படும். பிள்ளைத்தமிழ் 2 வகைப்படும். ஆண்பால் பிள்ளைத்தமிழ், பெண்பால் பிள்ளைத்தமிழ் 2 வகைப்படும். 10 பருவங்களை கொண்டது தான் இந்த பிள்ளைத்தமிழ். அப்போ பருவத்துக்கு 10 பாடலாக மொத்தம் 100 பாடல்களை கொண்டது. பருவத்துக்கு 10 பாடலாக மொத்தம் 100 பாடல்களை கொண்டது தான் இந்த பிள்ளைத்தமிழ். இப்போ பார்த்தீங்கன்னா என்னது? காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி, இந்த 7 பருவமும் 2 ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கு பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கு பொருந்தும். எப்படி? காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி, இது 7 பருவமும் 2 பேருக்கு போதும். இந்த சிற்றில், சிதைத்தல், சிறுதேர், இது பார்த்தீங்கன்னா ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும். இந்த 3 ஆண்பால் பிள்ளை. பெண்பால் தமிழ் பார்த்தீங்கன்னா கலகு, அம்மானை என்ற நீராடல், ஊசல், இந்த 3 பார்த்தீங்கன்னா பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கு கடைசியில் மட்டும் மாறும். பிள்ளைத்தமிழ் 2 வகைப்படும். ஆண்பால் பிள்ளைத்தமிழ், பெண்பால் பிள்ளைத்தமிழ்னு. அதில் 10 பருவம் இருக்குது. முதல் 7 பருவம் கான்ஸ்டன்ட்டாக 2 பேர்த்துக்கு பொருந்தும். கடைசி 3 மட்டும் அவங்களுக்கு ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கு சிற்றில், சிதித்தில், சிறுதேர், உருட்டல் அப்படின்றதும், இவங்களுக்கு கலங்கு, அம்மானை என்ற நீராடல், ஊசல், இந்த 3 பெண்களுக்கும் பாடுறாங்கன்னு சொல்கிறாங்க. செங்கீரை என்னன்னா தண்டுக்கீரைன்னு சொல்கிறாங்க. அந்த தண்டுக்கீரை இப்படி ஆடிட்டே இருக்க மாதிரி குழந்தை பிறந்து இப்படி இதாகிறது தான் அது சொல்கிறாங்க. தாள்னா என்னது? தாளாட்டு. சப்பானின்னா என்ன? அந்த குழந்தை கை கொட்டுது பாருங்கள், அதுதான் சப்பானி. அம்புலி என்னென்னா நிலவை காட்டுவது. அம்புலி என்னென்னா நிலவை பற்றி சொல்கிறது. அந்த நிலவை காட்டி சொல்கிறாங்களா அந்த டைம். அம்புலி என்பது நிலவை காட்டுது. இதில் அம்புலி பருவம் பாடுவது தான் கடினம். புலவருக்கு அம்புலி புலியாம். நம்ம கூட சொல்லியிருக்கோம், நம்ம சாமதான பேத தண்டம் என 4 அமைய பாடுவது தான் என்னது? அம்புலி பருவம். இந்த பிள்ளைத்தமிழில் அம்புலி பாடுறது கஷ்டம். இப்போ பிள்ளைத்தமிழின் முன்னோடி நம்ம ஏற்கனவே பார்த்தா யார்? பிள்ளைத்தமிழ் முன்னோடி யார்? பெரியாழ்வார். பிள்ளைத்தமிழின் முன்னோடி யார்? பெரியாழ்வார். கண்ணனை குழந்தையாக பாவித்து பாடியவர் நம்ம ஏற்கனவே பார்த்தா தான் பெரியாழ்வார். பிற்காலத்தில் பாரதியார் பாடியிருக்காரு. ராமனை பாடியவர் குலசேகர ஆழ்வார், என்ன முன்னாடியே பார்த்தாச்சு.
இப்போ நம்ம வந்து பிள்ளைத்தமிழ் பார்த்துடலாம். முதல் பிள்ளைத்தமிழ் பார்த்தீங்கன்னா குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ். முதல் பிள்ளைத்தமிழ் என்னது? குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ். எழுதினவர் யாருன்னா ஒட்டகக்கூத்தர். ஒட்டகக்கூத்தர் தான் குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ் இருக்காரு. ஆயினும் பெரிய பிள்ளைத்தமிழ் என அழைக்கப்படுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ். என்னது? திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் தான் பெரிய தமிழ். அதாவது பிள்ளைத்தமிழில் முதல் பிள்ளைத்தமிழ்னா குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ். பிள்ளைத்தமிழில் பெரிய பிள்ளைத்தமிழ்னா திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ். யார் எழுதியிருக்காரு பார்த்தீங்கன்னா நம்ம பகழிக்கூத்தர் எழுதியிருப்பார். யார் எழுதியிருக்காரு? நம்ம பகழிக்கூத்தர் எழுதியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா குமரகுருவர் பாடினது மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழும் முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழும் படிக்கார். நம்ம குமரகுருவர் பாடியிருக்காரு. மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழும் முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் தர இந்த பார்க்குறோம் பாருங்கள். பகழிக்கூத்தர் திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழே பெரிய திருவன் திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ். நம்ம அழகிய சொக்கநாத புலவர் பாடினது காந்தி அம்மை பிள்ளைத்தமிழ். இப்போ ஷார்ட்கட்டு பார்த்தீங்கன்னா காந்தி அழகாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அழகிய சொக்கநாதர் பாடினது காந்தி அம்மை பிள்ளைத்தமிழ். சிவஞான முனிவர் பாடினது அமுதாம்பிகை பிள்ளைத்தமிழ். சிவஞான முனிவர் பாடினது அமுதாம்பிகை பிள்ளைத்தமிழ். அந்த சிவம் ஞானம் பெற்றவர் அமுதம் சாப்பிடுவாங்க. ஷார்ட்கட் வச்சுருக்கோம். சிவஞானம் பெற்றவங்க அமுதம் சாப்பிடுவாங்க. அப்போ அமுதாம்பிகை பிள்ளை தமிழ் யாருன்னா சிவஞான முனிவர். நம்ம மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தமிழ் யாருன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் என்னதுன்னா சேக்கிலார் பிள்ளை தமிழ் அது பாடியிருக்காங்க. இது மட்டுமே முக்கியமான பிள்ளைத்தமிழ். மற்ற பிள்ளைத்தமிழ்லாம் ரொம்ப அவசியம் இல்லை. நம்மளுக்கு இதுதான் ரொம்ப முக்கியமானது. அதனால் இந்த பிள்ளைத்தமிழிலே நம்ம பார்த்துட்டா போனோம். இந்த சிற்றிலக்கியத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிக நூல்கள் தோன்றியது எதுனா மிகுதியான நூல்கள் தோன்றிய சிற்றிலக்கிய வகைனா இந்த பிள்ளைத்தமிழ் தான். பிள்ளைத்தமிழ் தான் அதிக நூல்கள் வந்து எழுதியிருக்காங்க. இப்போ மிகுதியான நூல்கள் தோன்றிய இலக்கியம் எதுனா சிற்றிலக்கியம் தான். மேற்கொள் பார்த்தீங்கன்னா பக்தி சுவை நாணி சொட்ட சொட்ட பாடிய கவி வழகன சேக்கிலார் பிள்ளைத்தமிழில் மகாத்மா மீனாட்சி சொல்லியிருக்காரு. என்னது? பக்தி சுவை நாணி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேற்கோள். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா என்னது? தூது. இப்போ நம்ம மூணாவதாக பார்க்குறது என்னது? தூது. தூது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா கலிவெண்பாவால் பாடப்படுவது. தூதுனா என்னது? ஒரு தகவலை போய் இன்னொரு ஆள்கிட்ட சொல்லிட்டு வர சொல்லி தகவல் சொல்லி அனுப்புறது தான் தூது. இப்போ நம்ம அஞ்சல் புறா மூலியமாக தூதில் அனுப்புவாங்கள காலில் கட்டி, அந்த தான் இது. அப்போ கலிவெண்பாவால் பாடப்படுவது தூது. தூது வந்து 2 பேர் இருக்கான் தூதுக்கு. எப்படி? வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம்னு 2 பேர் இருக்குது. எப்படி? தூதுக்கு என்ன பேர்? வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம். நீங்கள் வேணால் புறா வாயிலில் கட்டி விட்ருவாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வாயில் இலக்கியம். அந்த போஸ்ட்மேன் எல்லாம் சந்தில் போய் தான் அந்த லெட்டரை போஸ்ட் பண்ணுறனால அது வந்து சந்து இலக்கியம் அப்படின்னு வச்சுக்கோங்க. தூதுக்கு இன்னொரு பேர் என்னது? வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம். தூது 2 வகைப்படும். என்ன? அகத்தூது புறத்தூது. தூது எப்படி 2 வகைப்படும். எப்படி? அகத்தூது புறத்தூது அப்படின்னு 2 வகைப்படும். அந்த அகத்தூதில் தலைவியே தலைவனிடம் தூது அனுப்புறதை சொல்கிறாங்க. சங்க இலக்கியத்துள் தலைவன் தலைவியிடம் தூது அனுப்புவது உண்டு. நாயன்மார்கள் ஆழ்வார்கள் தூது பாடல்கள்லாம் பாடியிருக்காங்க. இதைத்தான் இதில் வந்து சொல்லிட்டு வராங்க. இப்போ நம்மளுக்கு இதில் முக்கியமானது என்னன்னு பார்த்தோம்னா என்னென்ன பொருளை வச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்ரிணை பொருளையும் உயர்திணை பொருளையும் 2யுமே வச்சு தூது அனுப்புகிறாங்க அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க. அக்ரிணை பொருளையும் உயர்திணை பொருளையும் வச்சு தூது அனுப்புகிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்னம். எகினம்னா அன்னம், கில்லைனா கிளி, இந்த பூவைனா நாகன வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பாங்கினா தோழி, பிரமரம்னா வண்டு, இதெல்லாம் வச்சு அனுப்பினதாக சங்க இலக்கியத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தூது யாருக்கு தூது அனுப்பியிருக்கா அப்படின்றத ஒரு சின்ன மேலோட்டமாக பார்த்துட்டு முக்கியமான தூது நூல்களை மட்டும் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ராமாயணத்தில் ராமன் சீதைக்கு அனுப்பியது அனுமன் தூது. சிலப்பதிகாரத்தில் மாதவி கோவலுக்கு அனுப்பியது வயந்தமாலை தூது கோசியமணி தூது. சிவ சிந்தாமணி குணமாலை சீவனுக்கு அனுப்பியது கிளிவிடு தூது. பெரிய புராணத்தில் சுந்தரர் பறவையாருக்கு அனுப்பியது இறைவன் தூது. நலவெண்பாவின் நலன் தமேதிக்கு அனுப்பியது அன்னவிடு தூது. இந்த மாதிரி தூதுல தான் அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இலக்கியத்தில் வரும் புறத்தூதுகள் பார்த்திங்கன்னா அது அதியமான் தொண்டைமானிடம் அனுப்பியது அவ்வை தூது. இதெல்லாமே இருக்குது. நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா முதல் தூது நெஞ்சு விடு தூது. நமக்கு முதல் தூது நெஞ்சு விடு தூது. ஆசிரியர் யாருன்னா உமாபதி சிவாச்சாரியார். ஆசிரியர் யாருன்னா உமாபதி சிவாச்சாரியார் தான் முதல் தூது. சிறந்த தூது பார்த்தீங்கன்னா அழகர் கிள்ளை விடு தூது தமிழ் விடு தூது. சிறந்த தூது பார்த்தீங்கன்னா அழகர் கிள்ளை விடு தூது தமிழ் விடு தூது தான் சிறந்த தூதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூதில் முதல் தூளியாது நெஞ்சு விடு தூது. ஆசிரியர் உமாபதி சிவாச்சாரியார். அழகர் கிள்ளை விடு, அதுக்கப்புறம் நம்ம பலபட்டடை சொக்கநாத புலவர் ஸ்கூல் புக்கிலே இருக்குது. அழகர் கிள்ளை விடு தூது ஓல்டு 6th புக்கிலே இருக்குது. பலபட்டடை சொக்கநாத புலவர் அழகர் கிள்ளை விடு தூது. அடுத்து நம்ம பத்மகிரியார் பாடியது தென்றல் விடு தூது. பத்மகிரியார் பாடியது தென்றல் விடு.
நம்ம தமிழ் வீடு தூதுக்கு ஆசிரியர் பேர் தெரியவில்லை. பழைய 10th புக்கில் பார்த்தீங்கன்னா தமிழ் வீடு தூது இருக்கும். தமிழ் வீடு தூதுக்கு ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. இந்த உமாபதி சிவாச்சாரியார் தான் பாடினது தான் நெஞ்சு விடுது தான் முதல் தூது. இவர் வேறு என்ன நூல் பார்த்துருக்காங்கன்னா உண்மை நெறி விளக்கம்னு ஒன்று பாடியிருக்காரு. சேக்கிலார் புராணம் இவர் தான் பாடியிருக்கார். சேக்கிலார் புராணம் யார் பாடியிருக்கா? இந்த உமாபதி சிவாச்சாரியார் தான் பாடியிருக்காரு. இப்போ நம்ம அடுத்து இந்த தூதில் பார்த்தீங்கன்னா இந்த 6th நியூ புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பறவைகள் பாடம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த நாராய் நாராய் செங்கல் நாராய் அப்படின்ற வார்த்தை இருக்குது. என்னது? நாராய் நாராய் செங்கல் நாராய் அப்படின்னு சக்தி முத்தா புலவரின் தனிப்பாடல் நாராய் நாராய் செங்கல் நாராயண் இந்த புது ஸ்கூல் புக்கிலேயே ஒரு பறவைகள் பாடம் இருக்குது. அதில் இந்த நாராய் நாராயன்ற செங்கல் நாராயண இந்த வித மேற்கோள் வந்து காமிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம தூது பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்குறது என்னது? உலா. உலானா என்னென்னா ஊரை சுற்றி வர்றது தான் உலா. அப்போ உலாவிற்கு 2 பேர் என்ன இருக்குன்னா பவனி பெண்பார் கைக்கிளை அப்படின்னு சொல்கிறாங்க. பவனி பெண்பார் பவனினால் உலா வர்றது தான். பெண்பார் கைக்கிளைனா அந்த பெண்கள் வந்து உலா வர்றதை நின்று வேடிக்கை பார்க்குறத சொல்லுவாங்க. அப்போ பெண்பார் கைக்கிளைன்னு வச்சுக்கலாம். உலாவுக்கு பேர் என்னது? உலான்ற பவனி. இன்னொன்று பேர் என்னது? பெண்பார் கைக்கிளை என்ற வேறு பேர் உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உலாவில் வரும்போது 7 பருவ பெண்களை பற்றி சொல்கிறாங்க. அந்த 7 பருவம் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். உலாவுக்கு பெண்களின் 7 பருவங்கள் என்னது? பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண். அறிவை, தெரிவை, பேரிளம்பெண். இப்போ பார்த்தீங்கன்னா பேதைனா 5 to 7 சரிங்களா? பேதை 5 to 7. பெதும்பை 8 to 11. பெதும்பைன்றது 8 to 11. மங்கை நீங்கள் வேணால் ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. மங்கை நாடகம் வந்து 12 மணிக்கு தான் போடுவாங்க. மங்கை நாடகம் 12 மணிக்கு தான் போடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அறிவு வந்து அவங்களுக்கு அந்த 20 வயசில் வரும்னு வச்சுக்கோங்க. அறிவு 20 வச்சுக்கோங்க. தெரிவு 25 வயசை கடந்தால் தான் வரும். எப்படி? தெரிவு 25 வயசை கடந்தால் தான் வரும்னு வச்சுக்கோங்க. ஆனால் இதில் தெரிவியில் 36 கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா 26 to 32 தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் ஸ்கூல் புக்கை நோட் பண்ணிக்கோங்க. பேரிளம்பெண் அப்போ பார்த்தீங்கன்னா 33 to 40 வரும். பேரிளம்பெண் என்ன வரும்? 33 to 40 வரும். அதை நீங்கள் அங்கே மாற்றிக்கோங்க. இதில் 3 இதில் நிப்பாட்டினாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்ன தெரிஞ்சுக்கலாம்னா மங்கை. மங்கைன்றது ஃபஸ்ட்டு பேதை 2 தான். ஃபஸ்ட்டு இடத்துல 5 வயசில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 5, 7 அப்படி வச்சுக்கோங்க. மங்கை நாடகம் 12 மணிக்கு தான் போடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. போட்டு 1 மணி நேரத்துலேயே முடிச்சிடறாங்க. 13லேயே முடிஞ்சிடுது. அடுத்து மடந்தை. அறிவை வந்து கரெக்டாக 20 முடிகிறப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு மடந்தை போட்டுக்கோங்க. அறிவே 20 வயசில் தான் அறிவு வரும். தெரிவு வந்து 25 வயசுக்கு கடந்தால் தான் தெரிவு வரும்ன்றனால 26 to 32. பேரிளம்பெண் 33 to 40. ஸ்கூல் புக்கில் இருந்து பார்த்துக்கோங்க. இதுதான் இருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இதில் இந்த உலாவில் பெதும்பை பாடுவது கடினம்ன்றாங்க. எப்படி? உலாவில் பெதும்பை பிள்ளைத்தமிழில் எப்படி அம்புலி கஷ்டம்னு சொன்ன மாதிரி இதில் உலாவில் பெதும்பை பாடுவதும் கஷ்டம்ன்றாங்க. எப்படி? பேசும் உலாவிற்கு பெதும்பை புலியாம், பிள்ளைத்தம்பிலுக்கு அம்புலி புலியாம். எப்படி? இதுதான் சொல்கிறாங்க. உலா பாடும்போது உங்களுக்கு இந்த பெதும்பை பாடுறது கஷ்டம். எப்படி? பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண்மல்ல இந்த உலாவிற்கு பெதும்பை வந்து புலியாக இருக்குது. பிள்ளைத்தமிழுக்கு அம்புலி புலா. உலா பாடுவதில் வல்லவர் யாருன்னா ஒட்டக கூத்தர். உலா பாடுவதில் வல்லவர் யார்? ஒட்டக கூத்தர். கோவை உலா அந்தாதிக்கும் ஒட்டக கூத்தர் தான். அது நம்ம பின்னாடி கோவை பைக்கில் பார்த்துக்கலாம். முதல் உலா என்னது? திருக்கைலாய ஞான உலா. முதல் உலா என்னது? திருக்கைலாய ஞான உலா. இதை நம்ம ஏற்கனவே எங்கே பார்த்தோம்னா பன்னீர் திருமுறை எழுதியிலே பார்த்துட்டோம். இதுவர் யார்? சுந்தரவரோட ஃப்ரெண்டு யார்? நம்ம சேரமான் பெருமாள் நாயனர். யார்? சுந்தரரோட ஃப்ரெண்டு யார்? சேரமான் பெரும். அவர் தான் இந்த திருக்கைலாய ஞான உலா அப்படின்ற நூலை எழுதியிருக்காரு. இந்த ஞான உலாவிற்கு வேறு பேர் என்னது? ஆதி உலா, தெய்வீக உலா என வேறு பேர் உண்டு. நம்ம அதிலே பார்த்துட்டோம். சுந்தரரோட ஃப்ரெண்டு சேரமான் பெருமானார் இவரை தான் எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காரு? திருக்கைலாய ஞான உலான்னு எழுதியிருக்காரு. இந்த ஞான உலாவுக்கு வேறு பேர் ஆதி உலா, தெய்வீக உலான்னு வேறு பேர் இருக்குது. அடுத்து வேறு உலா பார்த்தீங்கன்னா ஒட்டகக்கூத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா மூவர் உலா பண்ணியிருக்காரு. ஒட்டகக்கூத்தர் என்னது? மூவர் உலா பண்ணியிருக்காரு. மூவர் யாராருன்னா விக்ரம சோழன், குலோத்துங்க சோழன், ராஜசாலன சோழன். இவங்க 3 பேர் மீது பாடப்பட்ட உலா தான் என்னது? மூவர் உலா. 3 சோழ மன்னன்களை பாடியிருக்காரு. யார்? விக்ரம சோழன், குலோத்துங்க சோழன், ராஜராஜ சோழன். இந்த 3 மன்னர்கள் மீது பாடப்பட்டதான் என்னது? மூவர் உலா. அடுத்து நம்ம நம்பியாண்டார் நம்பி பாடியது ஆளுடை பிள்ளை திருமாலை உலா. நம்ம இரட்டையர்கள் பாடினது ஏகம்பரநாதர் உலா. இரட்டையர்கள் பாடியது என்னது? ஏகம்பரநாதர் உலா. பார்க்கணும். நம்ம இந்த சேரமான் பெருமாள் நாயனர் வேறு திருக்கையில போக வேறு என்ன நூல் பாடியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 11ஆம் திருமுறையில் பாடியிருக்காரு. என்ன பாடியிருக்காரு? பொன்வண்ணன் தந்தாதி, திருவாரூர் மணிக்கோவை. இதெல்லாம் வந்து அவர் தான் பாடினது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம திரிகூட ராசப்ப கவிஞர்
அவர் பாடினது திருக்குற்றால நாதரூரா. திருக்குடராச அப்படிங்கிற பாடியது திருக்குற்றால நாதரூதா. இந்த அந்த கவி வீரர் அவருக்கு பாருங்கள், திருவாரூர் உலா, திருக்கன்றல் துலா, பழைய 9th புக்கில் இருக்குது இவங்களோட பாடல். அந்த கவி வீரர் எழுதுனது. அவருக்கு கண்ணு இது எதுவும் தெரியாது, மனத்தால் எண்ணி அவராகவே பாடி பாடி நிறையா இலங்கையில் போய் மன்னன்ட்ட போய் யானை நிறையா பொற்காசுகள்லாம் பரிசாக பெற்று தான் ஊர் திரும்புவாருன்னு சொல்லியிருப்பாங்க. குதிரையையும் இதையும் சேர்த்து இணைத்து பாடுவார். அந்த கவி வீரர் அவர் பாடியது திருவாரூர் உலா, திருக்கன்றலத்து உலா. அடுத்து நம்ம படிக்காசு புலவர் பாடல் எழுதிய சிவந்தெழுந்த பல்லவராயன் உலா. சிவந்தெழுந்த பல்லவராயன் உரா. இதில் தான் நம்ம அந்த சிவந்தெழுந்த பல்லவராயன் உரா தான் நமக்கு ஏற்கனவே அங்கே என்ன மேற்கோள் காட்டுது, 96 கோல பிரபந்தங்கள் கொண்ட பிரான்னு சொல்லி சிவந்தெழுந்த பல்லவராயன் உள்ளால் இவர் சொல்லியிருக்காரு. யார்? படிக்காசு புலவர். இவர் தான் என்ன பண்ணார், தொண்டை மண்டல சதகம் அப்படின்ற நூலை பாடியிருக்காரு. அப்போ அந்த ஒரு படத்தில் தனுஷ் கூட தொண்டையை பிடிச்சிக்கிட்டு காசு கொடு அப்படின்னு சொல்லுவார்ல, அப்போ தொண்டையை பிடிச்சிட்டு காசு யார் கேட்குறா, நம்ம புலவர் கேட்குறாரு. அப்போ தொண்டை மண்டல சதகம் யாருன்னா படிக்காசு புலவர். என்னது? படிக்காசு புலவர். தொண்டை மண்டல சதகம் பண்ணவர் படிக்காசு புலவர். இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தாச்சு, உலா பார்த்தாச்சு. உலக மேற்கோள்லாம் இல்லை, பெரிய அளவில் இல்லை. நம்மளுக்கு யார் எழுதுனா முதல் உலா திருக்கைஞான உலா, இது தெரிஞ்சுக்கிட்டால் கூட நம்ம போதும். அடுத்து பார்க்க போகிறது நம்ம என்னது, கலம்பகம். அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம், கலம்பகம். பல்வகை பாக்களை கலந்து பாடப்படும் சிற்றிலக்கியம் தான் கலம்பகம். இதில் கேள்வியே வந்திருக்கு, அகப்பொருளும் புறப்பொருளும் பாடப்பெறும் இலக்கியம் என்னது, கலம்பகம். அகப்பொருளும் புறப்பொருளும் கலந்து பாடப்படும் இலக்கியம் கலம்பகம். அதோட உறுப்புகள் களம் 12, பகம் 6. மொத்தம் எத்தனை, கலம்பகம் 18. களம் 12, பகம் 6. இது மொத்தம் சேர்த்தா 18. இதுக்கு பார்த்தீங்கன்னா பழைய 10th புக்கிலே இருக்குது கலம்பகம் பாட்டு. அதில் இந்த புய வகுப்பு, தவம், வண்டு, அம்மானை, ஊர், ஊசல், பாட், மதங்கு, வடங்கு, கைக்கிளை, சிந்து, களிமரம், காலம், இரங்கல், சம்பிரதாயம், கார், தூது இதெல்லாம் இருக்குது. இதுக்குமே ஷார்ட்கட்லாம் இருக்குது. ஆனால் முதல்ல நம்மளுக்கு புக்கில் இருந்தனால இந்தளவுக்கு டெப்த்தாக பார்த்துருந்தோம். இதை தூக்கி ஆட்மன் அவுட்டில் கொடுத்து வேறு ஏதோ ஒன்று கொடுத்துலாம் எடுக்கலாம் விட்டுருந்தாங்க. இப்போ அந்தளவுக்கு நமக்கு தேவையில்லை. நம்ம கலம்பகம்னா என்ன, அகம்பொருளும் பாடு கலம்பகம், முதல் கலம்பகம் யார், யார் யார் பாடிற கலம்பகங்கள் மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் கலம்பகத்தில் பார்த்தீங்கன்னா முதல் கலம்பகத்திலோட உறுப்புகளாக இருந்துச்சு. கலம்பகத்திலோட உறுப்புகளாக இருந்த இந்த ஊசல், அம்மானை, தூது, குரம் போன்றலாம் பிற்காலத்தில் அது தனியாக சிற்றிலக்கியங்களாகவே வளர்ச்சி அடைஞ்சிருச்சான். கலம்பகத்தோட உறுப்பாக தான் இருந்துச்சு. இந்த உறுப்புகள் சொல்கிறோம்ல, தவம், இதெல்லாம் ஊசல், அம்மானைலாம் இங்கே தான் இருந்தது. இது வந்து இப்போ என்னென்னா தனி சிற்றிலக்கிய வகையாகவே மாறிடுச்சு. அரசன் மீது பாடப்பட்ட 100 பாடல்களை கொண்டது தான் நம்ம நந்தி கலம்பகம். முதல் கலம்பகம் என்னது, நந்தி கலம்பகம். கலம்பகத்தில் முதல் கலம்பகம் நந்தி கலம்பகம். இதற்கு பாட்டுடை தலைவன் இல்லை. முதல் கலம்பகம் யார், நந்தி கலம்பகம். பாட்டுடை தலைவன் இல்லை. பாட்டுடை தலைவன் இதில் 3ஆம் நந்தி வருவான். பாடல் பாடியவர் தான் யாருன்னு இல்லை. நந்தி கலம்பகத்தின் ஆசிரியர் பேர் தெரியாது. நந்தி கலம்பகம் யாரை பாடுதுன்னா பாட்டுடை தலைவன் 3ஆம் நந்தி வருமனை பாடுது. இது பழைய 10th புக்லேயுமே இருக்குது. நந்தி கலம்பகம் பழைய 10th புக்லேயே இருக்கும். இந்த நந்தி கலம்பகம் பார்த்தீங்கன்னா தொல்லாற்று போர் வெற்றியை மிகுதியாக பாடப்பட்டுள்ளது. நந்தி கலம்பகம் தொல்லாற்று போர் வெற்றியை மிகுதியாக பாடுவது. கலம்பத்தால் இறந்த மன்னன் நம்ம நந்திவர்மன் தான். அறம் வைத்து பாடப்படும் இலக்கியம் கலம்பகம். அறம் வைத்து பாடப்படும் இலக்கியம் கலம்பகம். இந்த பார்த்தீங்கன்னா முதல் கலம்பகம் நந்தி கலம்பகம். ஆசிரியர் பேர் தெரியவில்லை. அடுத்து நம்ம நம்பியாண்டார் நம்பி பாடியது ஆளுடை பிள்ளை கலம்பகம். நம்ம நம்பியாண்டார் நம்பி பாடுவது ஆளுடை பிள்ளை யார், திருக்கலம்பகம். நம்ம பிள்ளை பெரும்பால் ஐயங்கார் பாடினது பார்த்திங்கன்னா திருவரங்க கலம்பகம். இரட்டையர் பாடியது திருமாத்தூர் கலம்பகம், தில்லை கலம்பகம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம குமரகுருபுரம் பாடியிருக்காரு என்னது, காசி கலம்பகம், மதுரை கலம்பகம். வீரமாமுனிவர் திருவாரூர் கலம்பகம் பாடியிருக்காரு. மற்ற இது 2 கூட நமக்கு தேவையில்லை. இந்த இதுகளை மட்டும் முக்கியமானதை நம்ம பார்த்துக்கிட்டால் கூட போதும். இந்த கலம்பகளை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டாலே போதும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா குறவஞ்சி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னது, குறவஞ்சி. குறவஞ்சி என்பதற்கு குறவர் குலப்பெண் குறத்தி என்று பொருள். குறவஞ்சிக்கு குறவர் குலப்பெண் குறத்தி என்று பொருள். கட்டினும் கலங்கினும் என்னது, கட்டினும் கலங்கினும் என்னும் தொல்காப்பிய நூற்பாப்படி தோன்றிய இலக்கியம். இதுவும் கொஸ்டின் இருக்கு. கட்டினும் கலங்கினும் என தொல்காப்பிய நூற்படி தோன்றுறது. இதுக்கு வேறு பேர் பார்த்தீங்கன்னா குறவஞ்சிக்கு குறம் குறத்திப்பாட்டு. இதுக்கு என்ன வேறு பேர், குறம் குறத்திப்பாட்டு என்ன வேறு பேர் உண்டு. அதிலேயே வந்துருச்சு குறவஞ்சிக்கு குறம் குறத்திப்பாட்டுன்னு. குறவஞ்சி ஒரு அக இலக்கிய நூல். எனினும் தலைவன் தலைவி பெயர் கூறப்படும். பாட்டோட தலைவன் உலா செல்லும் போது கண்டு காதல் கொள்ளும் தலைவிக்கு குறத்தி ஒருத்தி குறி சொல்வது அமைவதுதான் இந்த குறவஞ்சி இலக்கியம். இதுக்கு குறவஞ்சி இலக்கியம். இதுக்கு புறம் குறத்திப்பாட்டுன்னு வேறு பேர் இருக்குது. இது என்னென்னா பார்த்தீங்கன்னா முற்கால செய்திகளை பற்றி கூறும் இலக்கியம் குறவஞ்சி. எப்படி முற்கால செய்திகளை பற்றி கூறும் இலக்கியம் வந்து குறவஞ்சி. ஆசிரியர்ப்பா, வெண்பா, கலிப்பா, சிந்துகணிப்பா என பல பாக்களும் பாவினங்களும் கலந்து பாட இலக்கியலும் குறவஞ்சி தான். இப்போ நம்ம முக்கியமான குறவஞ்சிகளை பார்த்துருவோம். முதல் குறவஞ்சி எதுனா திருக்குற்றால குறவஞ்சி. முதல் குறவஞ்சி எது, திருக்குற்றால குறவஞ்சி. ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா
திருகூட ராசப்ப கவிஞர். யார்? திரிகூட ராசப்ப கவிஞர் தான் பாடியிருக்கார். முதல் குறவஞ்சி திருக்குற்றால குறவஞ்சி ஆசிரியர் யாரா? திருகூட ராசப்ப கவிஞர் தான் திருக்குற்றால குறவஞ்சி ஆசிரியர். அடுத்து பார்த்தீங்கன்னா வரதனஞ்ச பிள்ளை பாடியது தமிழரசி குறவஞ்சி. நம்ம வரதனஞ்ச பிள்ளை பழைய ஓல்டு 11th புக்கில் பார்த்தீங்கன்னா வரதனஞ்ச பிள்ளை எழுதியிருக்க தமிழரசி குறவஞ்சி இருக்கும். எப்படி? நன்னும் இளமை பருவத்திலே நாவயசித்த மொழி எந்தும் எண்ணத்தை கூறார்க்கு நான் திருந்து மொழி பெற்று வண்ண பிறமொழி கற்க வன்மை பொருந்திய எங்கள் மொழியை வலிய வலிய வாழ்த்துவோமேன்னு சொல்லி வரதனஞ்ச பிள்ளை தமிழரசி குறவஞ்சியில் பாடியிருப்பார். நீங்கள் பழைய புக்கை வேணால் எடுத்து பாருங்கள். அடுத்து வேதநாயக சாஸ்திரி, இவர் பாடினது பெத்தலேகம் குறவஞ்சி. வேதநாயக சாஸ்திரி பாடினது பெத்தலேகம். நம்ம கிறிஸ்துவம் தமிழ்னு பார்த்தீங்கன்னா இவங்கள பூரா பார்ப்போம். வேதநாயக சாஸ்திரி அப்போ இவங்க நூல்களை பூரா நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம். இவர் பாடினது பெத்தலேகம் குறவஞ்சி. நம்ம குமரகுருவர் பாடினது என்னது? மீனாட்சி குரம். குமரகுருவர் பாடினது மீனாட்சி குரம். இந்த குறவஞ்சி இலக்கியத்திற்கு முன்னோடி என்னதுன்னா இந்த மீனாட்சி குரம் தான். குறவஞ்சி இலக்கியத்திற்கு முன்னோடி குரம் மீனாட்சி தான், குரம் தான். மிகவும் புகழ்பெற்ற குறவஞ்சி என்னது? திருக்குற்றால குறவஞ்சி. மிகவும் புகழ்பெற்றது திருக்குற்றால குறவஞ்சி. இப்போ குறவஞ்சி பார்த்தாச்சு. முதல் குறவஞ்சி திருக்குற்றால குறவஞ்சி, திருக்கூட ராசப்ப கவிஞர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன நூல்னு பார்த்தீங்கன்னா பல்லு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பல்லு. உழவர் வாழ்வை சித்தரிக்கும் இலக்கியம் பல்லு. மருத நில நூலாகனா வயலும் வயல் சார்ந்த இடமா இருக்குது. உழவர் வாழ்வை சித்தரிக்கும் இலக்கியம் பல்லு மருத நில நூலாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஏசல் இடம்பெறும் இலக்கியம். நக்கல் நையாண்டியில் நிறையா இருக்கும். அதனால் ஏசல் இடம்பெறும் இலக்கியம். இதுக்கு வேறு பேர் என்ன? உலத்திப்பாட்டு என வேறு பேர் உண்டு. இதற்கு உலத்திப்பாட்டு என வேறு பேர் உண்டு. சந்தை இசை மிகுந்த நூல். என்னது? சந்தை இசை மிகுந்த நூல். இப்போ இந்த பல்லு நூலை பார்க்கலாம். முக்கூடர் பல்லு பேர் அவன் பேர் அழகர் குடும்பன். முக்கூடர் பல்லன் பேர் அழகர் குடும்பன். மூத்த 2 மனைவி கட்டியிருக்காரு. மூத்த பள்ளி பேர் வைணவம், அவங்க முக்கூடர் பல்லு. 2வது மனைவி சைவம், அவங்க மருதூர் பள்ளி. தாமிரபரணி சிற்றாறு மற்றும் கயத்தாறு 3 இடங்கள் கூறுறது தான் என்னது? முக்கூடல். அதுதான் சிவலப்பெரியன்னு வழங்கப்படுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 150 வகையான 150 வகையான நெல் வகைகளையும் ஒரு 120 வகையான மீன் வகைகளையும் இந்த பல்லு நூல் கூடுது. 150 வகையான நெல் வகையையும் 120 வகையான மீன் வகையை கூடுது. இஸ்லாமியர் பாடாத இலக்கியம் என்னது? பல்லு. இஸ்லாமியர் பாடாத இலக்கியம் பார்த்தீங்கன்னா பல்லு தான். அவங்க தான் இந்த பல்லு நூலை பாடாத இலக்கியம் ஒன்றுனா பல்லு தான். முதற் பல்லு முக்கூடர் பல்லு. ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அந்தாதி. அந்தாதி பார்த்தீங்கன்னா அந்தத்தையும் ஆதியையும் வைத்து பாடுவது அந்தாதி. இப்போ நம்ம ஏற்கனவே இதில் பார்த்தோம். நம்ம மேற்கணக்கு நூல்களில் 8 தொகை நூல்கள்லாம் பார்த்துருக்கோம். அதுலேயுமே அந்தாதி வைத்து 500 நூறுலையும் பாடியிருக்காங்க. 14 பற்றி அந்தாதியை வச்சு பாடியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அந்தாதினா இப்போ இந்த உலகம்னு கடைசியாக முடிஞ்சு அடுத்து உலகம் தொடங்கும். அந்தத்தில் முடிகிறத வச்சு ஆதியில் தொடங்குறது தான். அந்தத்தை ஆதியாக வைத்து பாடுவது தான் அந்தாதி. அந்தாதியில் வேறு பேர் இருக்குன்னா சொற்சொடர் நிலைன்னு ஒரு பேர் இருக்குது. அந்தாதிக்கு வேறு பேர் பார்த்தீங்கன்னா சொற்தொடர் நிலை அப்படின்ட்டு ஒரு வேறு பேர் இருக்குது. முதல் அந்தாதி யாருன்னா நம்ம அற்புத திருவந்தாதி. நம்ம ஏற்கனவே சைவர்கள் பன்னீர் திருமுறையில் பார்த்தோம். யார்? அற்புத திருவந்தாதி காரைக்கால் அம்மையார் பாடினது. முதல் அந்தாதி அற்புத திருவந்தாதி காரைக்கால் அம்மையார் பாடுவது. இந்த அந்தாதி பாடுவதில் வல்லவர் யாருன்னா ஒட்டக்கூத்தர். அந்தாதி பாடுவதில் வல்லவர் யாருன்னா ஒட்டக்கூத்தர். அவர் தான் அந்தாதி பாடுறதுல வல்லவர். நம்ம காரைக்கால் அம்மையார் பாடியது அற்புத திருவந்தாதி. நம்ம திருமலிசை ஆழ்வார் பாடினது திருவந்தாதி. சேரமான் பெருமார் நாயனார் பாடியது என்னது? பொன்வந்தத் அந்தாதி. சேரமான் பெருமான் பாடினது என்னது? பொன்வந்தத் அந்தாதி. நம்ம நம்பியாண்டார் நம்பி பாடியது என்னது? திருத்தொண்டர் திருவந்தாதி. அந்த சுந்தரர் பாடியிருப்பார் திருத்தொண்டர் தொகை. அதை தான் நம்பியாண்டார் நம்பி என்ன பாடியிருப்பார்? திருத்தொண்டர் திருவந்தாதியாக பாடியிருப்பார். அதை தான் என்னது? சேக்கிழார் பெரிய புராணமாக பாடியிருப்பார். கம்பர் பாடினது சடகோபுர வந்தாதி. பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் பாடியது திருவரங்கர தந்தாதி. இவர் பழைய பிள்ளைப்பெருமாள் பழைய 12th புக்கில் இருக்காங்க. இவங்க மட்டும்தான் முக்கியமான அந்தாதிகள். இன்னொன்று பாருங்கள், உதடு ஒட்டாமல் பாடுவது நீரோட்டகம். பாடல் பாடும்போது உதடே ஒட்டாமல் பாடிட்டே இருப்பாங்களாம். அப்போ அந்த உதடு ஒட்டாமல் பாடுவது நீரோட்டகம். நீரோட்டம் அந்தாதியும் சேர்ந்து பாடுவது நீரோட்டக யமக அந்தாதி. எப்படி? நீரோட்டக அந்தாதி. இந்த நீரோட்டக யமக அந்தாதியை பாடினவர் யாருன்னா துரைமங்கலம் சிவப்பிரகாச சாமியில் பாடியிருக்கார். நீரோட்டக யமக அந்தாதி அப்படின்று பாடியிருக்காரு. யார்? துரைமங்கலம் சிவப்பிரகாச சாமிகள். இவரை பார்த்தீங்கன்னா இவரை பற்றி கொஸ்டின் வந்திருக்கு. துரைமங்கல சிவப்பிரகாச சாமிகளுக்கு நீங்கள் வேணால் நோட் பண்ணிக்கோங்க. இவரோட வேறு பேர் பார்த்தீங்கன்னா கற்பனை களஞ்சியம்
கற்பனை ஊற்று, கவிதா ஷார் பௌமர். இவர் வேறு என்னது? கற்பனை களஞ்சியம், கற்பனை ஊற்று, கவிதா ஷார் பௌமர். இவர் வேறு என்ன நூல் எழுதியிருக்காருன்னா பிரபுலிங்கலியிலே நால்வர் நான்மணி மாலை அப்படி பாடியிருக்காரு. நால்வர் நான்மணி மாலை இதை பாடியிருக்காரு. இந்த உதர் ஒட்டாமல் பாடுவது நீரோட்டகம், அதோடு சேர்த்து அந்தாதி பாடுறது நீரோட்டக யமக அந்தாதி. இது யார் பாடினார்னா துரைப்பகல சிவபிராசகர். இவருக்கு வேறு பேர் பார்த்தீங்கன்னா கற்பனை களஞ்சியம், கற்பனை ஊற்று, கவிதா ஷார் பௌமர் அப்படின்ற வேறு பேர். இவர் எழுதினது நால்வர் நான்மணி மாலை பிரபுலிங்கலியிலேனா இவர் தான் எழுதியிருக்காப்புல. இப்போ முதல் அந்தாதி அற்புத திருவந்தாதி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த 18 அந்தாதி ஒவ்வொரு பத்தும் ஒவ்வொரு சந்தத்தில் பாடுவது 18 ஒவ்வொரு பத்தும் ஒவ்வொரு சந்தத்தில் பாடுவது 18 அந்தாதி. இந்த 18 அந்தாதிக்கு பல்சந்த மாலை அப்படின்ட்டு வேறு பேர் இருக்குது. 18 அந்தாதிக்கு பல்சந்த் 18 நூல் நமக்கு அங்கே வேறு 10 சேரமன்னப்பட்டிருப்பார். அது இந்த ஒவ்வொரு பத்துலேயும் சந்தை வச்சு பாடுறதுனால இதுக்கு அந்த அந்தாதிக்கு என்னது 18 அந்தாதின்றாங்க. இந்த 18 அந்தாதிக்கு பல்சந்த மாலை அப்படின்ற வேறு பேர் இதுக்கு உண்டு. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோவை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னது? கோவை அக இலக்கியம். இதுக்கு வேறு பேர் பார்த்தீங்கன்னா இந்த கோவை கட்டளை கலித்துறையால் பாடப்படுவது இலக்கியம். கோவை கட்டளை கலித்துறையால் பாடப்படுவது கோவை. 5 நோய்க்குரிய 100 துறைகளையும் 5 கோவை பாடுவது இது அகப்பொருள் கோவைன்னு இதுக்கு பேர். இதில் பார்த்தீங்கன்னா மொழி முதலில் வரும் ஒவ்வொரு செயல்களை பாடுவது வர்க்க கோவை. மொழி முதலில் வரும் எழுத்துக்கள் ஒவ்வொன்றுக்கும் செயல் பாடுவது என்னது? வர்க்க கோவை. இதில் முக்கியமானது என்னென்னா அகமாந்தர் இடம்பெறும் இலக்கியம். என்னது? அகமாந்தர் இடம்பெறும் இலக்கியம் அப்படின்றாங்க. இங்கே எப்படி ஷார்ட்கட் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான் என்னது வெளியூர்காரங்க நம்ம வடநாட்டுக்காரங்க பூரா நிறைய பேர் தங்கியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அகமாந்தர் இடம்பெறும் இலக்கியம் என்னென்னா நான் நேராக கோயம்புத்தூர் தான் வரணும். அப்போ அகமாந்தர் இடம்பெறும் இலக்கியம் என்னது? கோவை. முதல் கோவை என்னது? பாண்டிக்கோவை. முதல் கோவை என்னது? பாண்டிக்கோவை. ஆசிரியர் பேர் தெரியலை. ஆனால் கோவை பாட வல்லவர் யார்? ஒட்டக்கூத்தர் தான். கோவை பாட வல்லவர் யார்? ஒட்டக்கூத்தர் தான். முதல் கோவை பாண்டிக்கோவை. ஆசிரியர் பேர் தெரியல. நம்ம மாணிக்கவாசகர் பாடியது திருக்கோவை, திருச்சிற்றம்பலம் கோவை. ஒட்டக்கூத்தர் பாடியது 4000 கோவை, குலோத்துங்கன் கோவை. இதுதான் முக்கியமான கோவை. அப்போ முதல் கோவை நமக்கு என்னது? பாண்டிக்கோவை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கடுத்து பார்க்க போகிறது மேற்கோள்லாம் ஒன்று இதில் நம்ம திருக்கோவை தான் மேற்கோளை காமிச்சிருக்காங்க. நம்ம அடுத்து பாடினது சதகம். சதகம் என்றால் 100. நம்ம பழைய 10th புத்தில் மாணிக்கவாசகர் பாடியிருக்கிற பாட்டிலே சதகம்னா 100னே சொல்லுவாங்க. அப்போ முதலில் இந்த சொல்கிறாங்க பாருங்கள், திருவாசகத்தில் திருச்சதகம் என்ற சொல்லாட்சி இதில் தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது? திருச்சதகம்ன்ற சொல்லாட்சி இதில் தான் வருதுன்னு சொல்கிறாங்க. நமக்கு இதில் முக்கியமான சதகம் மட்டும் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம படிக்காசு புலவர் எழுதிய தொண்டை மண்டல சதகம். நம்ம சொல்லியிருக்கேன் பாருங்கள், படிக்காசு புலவர் எழுதிய தொண்டை மண்டல சதகம். அப்போ என்ன ஷார்ட்கட்டு பார்த்தீங்க? தொண்டையை பிடிச்சிக்கிட்டு தனுஷ் அந்த புதுப்பேட்டை படத்தில் காசு கேட்பார் பாருங்க, காசுன்னு. அப்போ தொண்டையை பிடிச்சிட்டு காசு கேட்குறது. அப்போ தொண்டை மண்டல சதகம் என்னது? படிக்காசு புலவர். மற்றதெல்லாம் பெரிய சதகம் இல்லை. நம்மளுக்கு நீதி கருத்துக்கள் மிகுந்த சிற்றிலக்கியமும் இதுதான். என்னது? நீதி கருத்துக்கள் மிகுந்த சிற்றிலக்கியமும் இதை தான் சொல்கிறாங்க. இந்த வேணா இதில் பாருங்கள் சொல்லியிருப்பாங்க. நீதி கருத்துக்கள் மிகுந்த சிற்றிலக்கியம் சதகம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு சதகம் தொண்டை மண்டல சதகம், படிக்காசு புலவர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மடல். ஏற்கனவே மடல் சொல்லியாச்சு. மடலை தோற்றுவித்தது யார்? ஆழ்வாரில் திருமங்கை ஆழ்வார். அவங்க தான் என்னது? பெரிய திருமடல், சிறிய திருமடல் அதை சொல்கிறாங்க. பெண் மடல் ஏறுவதாக அமைந்த சிற்றிலக்கியம் பெரிய திருமடல், சிறுமடல். முதல் மடலை பாடியது நமக்கு யார்? திருமங்கை ஆழ்வார். முதல் படலை யார்? திருமங்கை யார். இது கலிவெண்பாவால் பாடப்படுவது. என்னது? கலிவெண்பாவால் பாடப்படுவது. இதுதான் மடல். பார்த்தீங்கன்னா திருமங்கை ஆழ்வார், பெரிய திருமடல், சிறிய திருமடல் சொல்லியாச்சு. நம்ம காலமேக புலவர் என்ன பாடியிருக்காரு? சித்திரமடல் பாடியிருக்காரு. பழைய 7வது புக்கில் இருக்குது. அவர் அந்த சித்திரமடல் பாடல்கள் அந்த பழைய 7வது புக்கில் இருக்குது. இந்த உலாவும் மடலும் சேர்த்து பாடுறது உலாமடல்னு ஒரு இது இருக்கான். எப்படி? இந்த உலாவும் மடலும் சேர்த்து பாடுறது உலாமடல் என்று ஒரு சிற்றிலக்கியம் தோன்றுச்சான். அப்போ மடல் முதல் மடல் யார் பாடுவதுன்னா திருமங்கை ஆழ்வார் தான் பாடியிருக்காங்க. இந்த கேள்வி அப்படியே வந்திருக்கு. முதல் மடல் நூலை பாடியவர் யாருன்னு இந்த கேள்வி வந்திருக்கு. திருமங்கை ஆழ்வார் தான். பெரிய திருமடல், சிறிய திருமடல் இது ரெண்டும் இவங்க தான் படிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னது? மாலை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாலை. இந்த மாலை பார்த்திங்கன்னா ஒரு பொருள் குறித்து பல கருத்துக்களை பல செயல்களில் பாடுவதுதான் மாலை. எப்படி? ஒரு பொருள் குறித்து பல கருத்துக்களை பல செயல்களில் பாடுவதுதான் மாலை. அந்தாதியாகவும் இது பாடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா வெண்பா கலித்துறை. எப்படி? வெண்பா கலித்துறை ஆசிரியர் விருத்தால் பாடப்படுவது மும்மணி மாலை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே மாலை பார்த்துட்டோம். எங்கே பார்த்துட்டோம்? நம்ம சைவம் பார்க்கலையே முதல் மாலை யார்? திரு இரட்டை மணிமாலை. யார் எழுதியிருக்கா? நம்ம காரைக்கால் அம்மையார் பாடினது தான்
திரு இரட்டை மணிமாலை. இந்த மாலைக்கு பார்த்தீங்கன்னா தென்றலை பாடுவது வசந்த மாலையா, கோடையை பாடுவது வேனில் மாலை. நம்மளுக்கு இந்த முதல் மாலை எனது திரு இரட்டை மணிமாலை. யார்? காரைக்கால் அம்மையார், இவங்க தான் பாடியிருக்காங்க. இப்போ இந்த நம்ம சிற்றிலக்கியம்லாம் வந்து ஃபுல்லாக பார்த்துருக்கோம். முக்கியமான இது மட்டும் தான் நம்ம இதிலேயும் கொடுத்துருக்காங்க. நமக்கு இதில் வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த நூல் யார் யார் அப்படின்ட்டு பார்க்குறது தான் நமக்கு முக்கியமானது. இப்போ நம்ம இதில் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கிங்கன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் பாட்டியல் சிற்றிலக்கியத்தில் இலக்கணம் கூறுறது. அந்த பன்னீர் பாட்டியலை வந்து யார் யார் எழுதியிருக்கா, 12 பேர் எழுதியிருக்காங்க. அதில் என்னென்ன நூல்கள் இருக்குது அப்படின்னு பார்த்து நீங்கள் பார்த்துக்கலாம். பன்னீர் பாட்டியலில் இலக்கண விளக்க பாட்டியெல்லாம் வைத்தியநாத தேசியர் எழுதியிருப்பார். அதுக்கு ஷார்ட்கட் சொல்லியாச்சு. அப்புறம் முதல் சிற்றிலக்கியத்தில் என்ன பரணி பார்த்தோம். முதல் பரணி என்னது? கலிங்கத்து பரணி. ஆசிரியர் யார்? ஜெயங்கொண்டார்னு பார்த்தோம். அதுக்கடுத்து நம்ம பிள்ளைத்தமிழ் பார்த்தோம். முதல் பிள்ளைத்தமிழ் என்னது? குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ், ஒட்டக்குத்தர். இருந்தாலும் பெரிய பிள்ளைத்தமிழ் யார்? திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ், பகலிபுத்தர் பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னா தூது. முதல் தூது என்னது? நெஞ்சு விடு தூது. நம்ம ஏற்கனவே அந்த நெஞ்சு விடு தூது பார்த்தேன். ஆசிரியர் யார்? உமாபதி சிவாச்சாரியார் பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா உலா. முதல் உலா யார்? திருக்கைலால ஞான உலா. யார்? நம்ம சேரமான் பெருமாள் நாயனார் எழுதியது. அடுத்து முதல் கலம்பகம் நந்தி கலம்பகம். ஆசிரியர் பெயர் நமக்கு தெரியலை. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம குறவஞ்சி பார்த்தோம். என்னது? திருக்குற்றால குறவஞ்சி தான் முதல் குறவஞ்சி. ஆசிரியர் வந்து திருக்கூட ராசப்ப கவிஞர். பல்லு பார்த்தோம். முதல் பல்லு முக்கூடர் பல்லு. அதுக்கும் ஆசிரியர் பேர் தெரியல. அடுத்து அந்தாதி நம்ம பார்த்துருக்கோம். முதல் அந்தாதி என்னது? அற்புத திருவந்தாதி. நம்ம காரைக்கால் அம்மையார் பாடினது தான். அடுத்து நம்ம என்ன பார்த்துருந்தோம்? கோவை, பாண்டி கோவை. அதுக்கும் ஆசிரியர் பேர் தெரியலை. நம்ம அதுக்கடுத்து பார்த்தது சதகம். முதல் திருச்சதகம். இந்த சொல்ல அதில் தான் வருது. அதில் வந்து தொண்டை மண்டல சதகம் சிறந்த நூல்னு சொல்லியிருக்கோம். மடல் வந்து மடலில் தோற்றி வச்சதே திருமங்கையாளூர் தான். பெரிய திருமடல், சிறிய திருமடல். அடுத்து பார்த்தீங்கன்னா மாலை என்னது? திரு இரட்டை மணிமாலை. யார்? காரைக்கால் அம்மையார் பண்ணது முதல் மாலையை திரு இரட்டை மணிமாலை. சிற்றிலக்கியத்திலிருந்து கொஸ்டின் வட்ட ரிவிஷனாக வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் இந்த சிற்றிலக்கியத்தில் நம்ம பார்த்தது பேசிக் பார்த்துக்கோங்க. இதுக்கான பிடிஎஃப் டெலகிராம் ஆன் பண்ணோடனே நாங்கள் அதில் கொடுக்குறோம். இல்லை நம்ம வாட்ஸ்அப் சேனலில் இது பண்ணுறோம். இந்த வாரம் தேர்வுகளுக்கு இருக்குது, படிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வட்டம் வகுப்பில் 50 ஐஞ்சிருங்காப்பியங்கள் பார்ப்போம். நன்றி.